மார்க்கெட் 24x7 இருக்குமா? அப்ப 24 மணி நேரத்துல நான் எப்ப வேணாலும் ட்ரேட் பண்ணிக்கலாமா? காலையில 6 மணியா இருந்தாலும் சரி, நைட்டு 1 மணியா இருந்தாலும் சரி நான் ட்ரேட் பண்ணிக்கலாமா? சாட்டர்டே, சண்டேவும் நான் ட்ரேட் பண்ணலாமா? சண்டே இது வரைக்கும் நான் ட்ரேட் பண்ணதே கிடையாது. அப்ப சண்டேவும் நான் ட்ரேட் பண்ணலாமா? அப்ப நான் ஈஸியா ப்ராஃபிட் பண்ணலாம்ல? எல்லா நாளுமே ட்ரேட் பண்ணா? ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சாட்டர்டே, சண்டே ட்ரேட் பண்ணா மார்க்கெட்ல மொமெண்டம் இருக்குமா? இந்த மாதிரி எல்லாம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லை தெரியாமல் இருந்திருக்கலாம். ஒரு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24x7 ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அது எந்த மார்க்கெட்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படி ரன் ஆகிட்டு இருக்க மார்க்கெட்டில் சாட்டர்டே சண்டே ட்ரேட் பண்ணால் மொமெண்டம் இருக்குமா, நமக்கு ப்ராஃபிட் வருமானு சொல்லி இந்த டவுட்டும் இருக்கும் நிறைய பேத்துக்கு. அண்ட் மார்க்கெட் உண்மையிலேயே சாட்டர்டே சண்டே எப்படி இருக்கும், 24x7 ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாமா, இந்த மாதிரி எல்லாம் டவுட்ஸ் இருக்கும். இதைத்தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், ட்விஸ்ட் வைக்காம. 24x7 ரன் ஆகிட்டு இருக்க மார்க்கெட் எதுனா கிரிப்டோ மார்க்கெட் தான். 24x7 ரன் ஆகும். இப்போ இந்தியன் மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டோம்னா மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான் இருக்கும். 9:15 3:30 வரைக்கும் தான் ரன் ஆகும். நெக்ஸ்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எடுத்துட்டோம்னா இந்த யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி இந்த மாதிரியான கரன்சி பேர்ஸ்ல நம்ம ட்ரேட் பண்ணுவோம்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட். இது பார்த்தீங்கன்னா மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் தான் இருக்கும். ஓகேவா? ஃப்ரைடே ஒரு 12 o'clock அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிரும். சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டும் லீவ் தான். அடுத்து கமாடிட்டி மார்க்கெட், கோல்டு சில்வர்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதுவுமே மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் இருக்கும். சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா லீவு. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்தியன் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இந்த 3 மார்க்கெட் மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் இருக்கும். சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா லீவு. ஆனால் கிரிப்டோ மார்க்கெட் மட்டும்தான் சாட்டர்டே சண்டேவும் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும், லீவே கிடையாது. நீங்கள் எப்போ சார்ட்டை திறந்து பார்த்தாலும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். கேண்டில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அது ஸ்டாப்பே ஆகாது எப்பயுமே. இப்போ இந்தியன் மார்க்கெட்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பேங்கிங் ஹவர்ஸு இதெல்லாம் தேவை. எக்ஸ்சேஞ்ச் ஹவர்ஸு, இப்போ என்எஸ்சி, பிஎஸ்சிலாம் இருக்காங்கல்ல, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டில் நடக்காது. கிரிப்டோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே நடக்கும். பிளாக் செயின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இன்னொன்று சொல்ல மாட்டேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. இங்கே ஒன்லி காயின்ஸ் மட்டும்தான் இருக்கும். பிட்காயின், சொலானா, எக்ஸ்ஆர்பி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா காயின்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரம்ப் காயின் கூட இப்போ ரீசெண்டாக சொன்னாங்கல்ல, இந்த மாதிரியான காயின்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வச்சு தான் இங்கே நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னா, இப்போ சாட்டர்டே சண்டே நான் ட்ரேட் பண்ணால் லிக்விடிட்டி இருக்குமா மார்க்கெட்டில்? மண்டே டு ஃப்ரைடே இருக்க மாதிரியே மொமெண்டம் இருக்குமா, இல்லை சைடு வேஸ்லேயே போகுமான்னு சொல்லி டவுட் இருக்கும். ஓகே, இப்போ சொல்கிறது நான் இத்தனை நாள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணதை வச்சு சொல்கிறேன். இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் இதை நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். ஓகேவா? இது எங்கேயுமே நான் அஃபீஷியலாக எடுக்க கிடையாது. நான் இத்தனை இயராக ட்ரேட் பண்ணுறேன்ல, இதை வச்சு நான் சொல்கிறேன் சாட்டர்டே சண்டே எப்படி இருந்திருக்கு கிரிப்டோ மார்க்கெட்னு சொல்லி. நான் பார்த்த வரைக்கும் ஒரு 100க்கு 90% பார்த்தீங்கன்னா சைடு வேஸ்ட்டில் தான் போயிருக்கு. ஒரு 10% தான் எப்பயாச்சும் மொமெண்டம் கொடுக்கும். அதுவுமே ரொம்ப பெரிய லெவலாக இருக்காது. வழக்கமாக மண்டே டு ஃப்ரைடே 6:30 7 o'clock மேலெலாம் மொமெண்டம் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபாரெக்ஸில், கமாடிட்டிஸில், கிரிப்டோ மார்க்கெட்லலாம் மொமெண்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த நியூயார்க் செஷன் ஓப்பன் ஆகும்ல, அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒலட்டைலாக இருக்கும். இதோட கம்பேர் பண்ணுறப்ப சாட்டர்டே சண்டே வர மொமெண்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 1% தான் இருக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி 90% பார்த்தீங்கன்னா மொமெண்டம் நான் பார்த்தது கிடையாது. 10% தான், அதுவுமே இந்த மாதிரி 1% தான் லைட்டாக தான் பார்த்துருக்கேன். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கப்ப எக்ஸ்பைரி டே அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்ப அப்படியே பார்த்தீங்கன்னா டாட்டாக வச்சுக்கிட்டே போகும் நம்ம மார்க்கெட்டு சைடு வேஸ்ட்டில். எக்ஸ்பைரி டே எப்பயாச்சும் மொமெண்டம் இருக்கும், ஆனால் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா சைடு வேஸ்ட்டில் தானே போகும். அந்த மாதிரி தான் இருக்கும் சாட்டர்டே சண்டே. ஸோ நீங்கள் சாட்டர்டே சண்டேவும் ட்ரேட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. சைடு வேஸ்ட்டில் தான் போகும், லாஸ் தான் உங்களுக்கு வரும். அப்படியே மொமெண்டம் கொடுக்குதுன்னு சொல்லி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா அந்த மொமெண்டம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகவே ஆகாது. நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்பீங்க, அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது அந்த டயத்தில். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். இந்த வீடியோவில் 24x7 ரன் ஆகிற மார்க்கெட் பற்றி பார்த்துருக்கோம். அதுதான் கிரிப்டோ மார்க்கெட்டு. அண்ட் சாட்டர்டே சண்டேவும் அதில் ட்ரேட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி டவுட் இருந்திருக்கும். அதையுமே நம்ம பார்த்தாச்சு. சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா 90% பார்த்தீங்கன்னா சைடு வேஸ்ட்டில் தான் போகும். ஒரு 10% தான் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் இருக்கும். அந்த மொமெண்டம் கூட நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ட்ரேடில் என்ட்ரி எடுத்தீங்கன்னா கண்டினியூ ஆகாது. சடனாக பார்த்தீங்கன்னா எஸ்எல் அடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா அங்கே ரிவர்சல் சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு ட்ரெண்ட் பேஸ் பண்ணி போகாது சாட்டர்டே சண்டே, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள், சாட்டர்டே சண்டே ட்ரேட் பண்ணலாமா வேணாமா கிரிப்டோ மார்க்கெட்டில்.
அண்ட் நீங்கள் ஏதாச்சும் கிரிப்டோ காயின் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். எந்த விதமான ப்ரொமோஷன் அண்ட் கால்ஸ் என்ட்ரி கிடையவே கிடையாது. ஓனா அனாலிசிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க, பேக் டெஸ்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.